இந்த தமிழகத்தை பொறுத்தவரை 1.4 என்கின்ற அளவில் இன்றைக்கு ஒரு சாதனை இலக்காக அது திகழ்ந்து வருகிறது. அதேபோல் தமிழ்நாட்டில் பிறப்பு விகிதம் 1000 மக்கள் தொகைக்கு 13.8 என்கின்ற அளவிலே இருந்து கொண்டிருக்கிறது. அதுவே இந்திய அளவில் 19.50 இருக்கிறது. எனவே இந்திய அளவிலான அந்த பிறப்பு விகிதம் தமிழகத்தில் மிக குறைந்த வகையில் தமிழ்நாட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிற குறிப்பாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 69ஆம் ஆண்டுக்கு பிறகு 69 ஆண்டுகளுக்கு பிறகு 71 அதை தொடர்ந்து 77 போன்ற பல்வேறு நிலைகளில் எப்பொழுதெல்லாம் திமுக கழகம் ஆட்சிக்கு வந்ததோ அப்போதெல்லாம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் குடும்ப கட்டுப்பாடு பற்றிய விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்தி இன்றைக்கு அதன் வாயிலாக இன்றைக்கு தமிழகத்தில் இந்த பிறப்பு விகிதம் என்பது இந்தியாவில் மிக குறைந்த அளவில் தமிழ்நாடு என்கின்ற சாதனையை தொடர்ந்து படைத்து வருகிறது. மரியாதைக்குரிய டிஎம்எஸ் அவர்களும் நம்முடைய NHM MD அவர்களும் இங்கு எடுத்து சொன்னதை போல சிசு மரண விகிதமும் கூட இந்திய அளவில் தமிழ்நாடு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் கட்டுக்குள் வைத்திருக்கிறது என்பதை நாம் அனைவருமே நன்றாக அறிவோம். 1000 குழந்தைகள் பிறப்புக்கு ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் 28 சிசு மரணங்கள் நிகழ்ந்து வருகிற சூழலில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாதிக்கும் குறைவாக 13 என்கின்ற அளவில் ஒரு மிகப்பெரிய சாதனையை அதிலும் படைத்து வருகிறது. இது போன்ற நிகழ்ச்சிகளின் வாயிலாக பொதுமக்களுக்கு நாம் ஏற்படுத்துகிற விழிப்புணர்வு இந்த 13 என்பதையும் கடந்து சிசு மரண விகிதம் 1000க்கு 0 என்கின்ற நிலை எட்ட வேண்டும் என்கின்ற வகையில் தான் இது போன்ற விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. அதேபோல் மகப்பேறு மரணம் 1 லட்சம் குழந்தை பிறப்புக்கு இந்திய அளவில் 97 இருந்து வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த ஆண்டு 53 என்கின்ற அளவிலே இருந்தது. அதற்கு முந்தைய ஆண்டு ஒரு 6-7 என்கின்ற அளவிலே கூடுதலாக இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு அது 45.6 குறைந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் 1 லட்சம் குழந்தை பிறப்புக்கு மரணம் என்பது 97 இருக்கிற சூழலில் தமிழ்நாடு சரிபாதிக்கும் கீழே 45.6 இருந்து வருகிறது. இந்த துறையின் லட்சியம் அல்லது திட்டம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி சிசு மரண விகிதமும் மகப்பேறு மரண விகிதமும் 0 நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான். நிச்சயமாக இப்பொழுதே 2-3 ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் 6-7% தொடர்ச்சியாக குறைந்து வருகிற சூழலில் இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் அது ஓரிலக்கத்தை அடைகிற வகையில் அல்லது 0 நிலையை எட்டுகிற வகையில் இந்த துறையின் செயல்பாடுகள் இருக்கும் என்பதற்கான உதாரணங்கள் தான் தொடர்ந்து நடைபெற்று வருகிற இத்தகைய சாதனைகள். அதேபோல் மக்கள் தொகை வளர்ச்சியின் உச்சநிலையை நிலைப்படுத்தப்பட்டது. அந்த வகையில் பாப்புலேஷன் ஸ்டெபிலைசேஷன் பேஸ் என்கின்ற வகையில் மக்கள் தொகை நிலையை இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இன்றைக்கு இந்த தமிழ்நாடு இருந்து வருகிறது என்பதை இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய தாய்மார்களுக்கு இங்கே நம்முடைய துறையின் அலுவலர்கள் எடுத்து சொன்னதை போல குடும்ப நல அறுவை சிகிச்சைகள் ஆண்டொன்றுக்கு எவ்வளவு பேருக்கு செய்யப்பட்டு வருகிறது என்றால் 2,55,000 தாய்மார்களுக்கு ஆண்டுதோறும் இந்த குடும்ப நல அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டு வருகிறது. அதேபோல் வருடந்தோறும் 4,11,000 தாய்மார்களுக்கு கருத்தடை வளையங்கள் பொருத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் 91.7% தாய்மார்கள் 2 குழந்தைகளுடன் குடும்ப நல சிகிச்சை முறைகளை அரசு மருத்துவமனைகளில் இன்றைக்கு செய்து வருகிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தி. 2 குழந்தை பேருக்கு பிறகு 91.7% தாய்மார்கள் குறிப்பாக அரசு மருத்துவமனைகளிலேயே இந்த குடும்ப நல சிகிச்சை முறைகளை அவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள் என்பது மகிழ்ச்சியான ஒன்று.
இப்படி பல்வேறு விஷயங்களில் தமிழ்நாடு இந்த குடும்ப கட்டுப்பாட்டில் குடும்ப நலம் காப்பதில் முன்னணி மாநிலமாக இன்றைக்கு இருந்து வருகிறது. என்றாலும் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல பூஜ்ய நிலைக்கு வர வேண்டிய விஷயங்கள் 2 என்று ஏற்கனவே குறிப்பிட்டேன். அந்த வகையில் அந்த 2 விகிதங்களிலும் அந்த 2 மரண விகிதங்களிலும் நாம் நிச்சயம் தமிழ்நாட்டில் பூஜ்ய நிலையை விரைவில் அடைய வேண்டும். அதற்கான பல்வேறு முயற்சிகளை இந்த துறை மேற்கொண்டு வருகிறது. சிசு மரண விகிதமாக இருந்தாலும் மகப்பேறு மரண விகிதமாக இருந்தாலும் பூஜ்ய நிலை வருவதற்கு ஒவ்வொருவரும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்றிட வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோள் தொடர்ந்து துறையின் வாயிலாக விடுக்கப்பட்டு வருகிறது. 2021 மே திங்கள் 7ஆம் தேதி இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இதே மேடையில் இருந்துதான் நான் சொன்னேன், இந்த மகப்பேறு காலங்களில் சிசேரியன் போன்ற அந்த விஷயங்களை தவிர்த்து சுக பிரசவங்கள் தான் அதிக அளவில் நிகழ வேண்டும். அதற்கான முயற்சிகளை நம்முடைய மருத்துவ பெருமக்கள் துறையின் சார்பில் ஏற்படுத்திட வேண்டும் என்று எடுத்துச் சொல்லப்பட்டது. அன்று சொல்லப்பட்ட அந்த செய்திக்கு பிறகு இன்றைக்கு வெகுவாக தனியார் மருத்துவமனைகளிலும் சரி அரசு மருத்துவமனைகளிலும் சரி சுகப்பிரசவங்கள் அதிகரித்து வருவதை நாம் இன்றைக்கு கண்கூடாக கண்டு வருகிறோம். ஒரு சில மருத்துவர்கள் அவருடைய சுயநலத்திற்காக சுகப்பிரசவத்தை சிசேரியனாக மாற்றி அதில் பொருளாதார ரீதியாக லாபம் கண்டு வருவதை தவிர்க்க வேண்டும் என்கின்ற வகையிலான வேண்டுகோள் ஒரு சிலர் இன்றைக்கு மனசாட்சிப்படி ஏற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள் என்பதை என்னால் நிறைய இடங்களில் கண்கூடாக காண முடிந்தது. நம்முடைய அரசு மருத்துவமனைகளில் குறிப்பாக மகப்பேறுக்காக வருகிற தாய்மார்களுக்கு சுகப்பிரசவங்கள் நிகழ்வதற்கு யோகா போன்ற பயிற்சிகள் அளிக்கப்பட வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த வகையில் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் அந்த யோகா பயிற்சிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதை இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இப்படி பல்வேறு வகைகளிலான நடவடிக்கைகளை தொடர்ந்து இந்த மரண விகிதங்கள் குறிப்பாக சிசு மரண விகிதமும் மகப்பேறு மரண விகிதமும் தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி குறைந்து கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அது முற்றிலுமாக குறையும் என்கின்ற நம்பிக்கையும் இருக்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.